மனம் விட்டு பேச, உணர்வுகளை பகிர, உங்கள் அடையாளம் கேட்காத, உரையாடல்கள் பதிவு செய்யப்படாத தற்கொலை தடுப்பு இலவச சேவை நேசம். அழைத்திடுங்கள் 0424222022. நேசம், வாழ்வதற்கோர் அழைப்பு. ஒரு குழந்தை டொமஸ்டிக் வயலன்ஸால பாதிக்கப்பட்டால் எந்த மாதிரியான இமீடியட் ஆக்ஷன் எடுப்பீங்க என்பது கேள்வி. வன்கொடுமையால் எந்த குழந்தை எந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? முதலில் அந்த வன்கொடுமை யாரால் ஏற்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். அது பெரும்பாலும் பெற்றோர்களால் அல்ல என்பதை ஊர்ஜிதப்படுத்தினால் பெற்றோர்களுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். அவர்களுடன் அதை மீண்டும் நடக்காமல் தவிர்க்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பெற்றோர்களுடனே ஆலோசனை செய்ய வேண்டும். பெரிய மாற்றங்களை உடனடியாக செய்ய முடியாவிட்டாலும், சில சமயம் கூட்டு குடும்பத்தில் நாம் தனியாக ஒரு குழந்தைய வச்சு பார்க்க முடியாது. அது மாதிரி பெரிய மாற்றங்கள் செய்ய முடியாவிட்டாலும், தனி குடித்தனமாக போக முடியாவிட்டாலும், அந்த குழந்தை மீண்டும் வன்கொடுமைக்கு ஆளாகாமல் இருப்பதற்கான அடிப்படை நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்கணும். அடுத்தது, பெற்றோரே குழந்தையின் துன்பத்துக்கு காரணமாக இருந்தால் அதே குடும்பத்தில் பொறுப்பான வேறொருவரிடம் இதை நாம் தெரிவித்து அந்த குழந்தையை வன்கொடுமையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். வேறு பாதுகாப்பான குடும்ப நபர்களையோ அல்லது மற்றவர்களையோ அடையாளம் காண்பதே மிக முக்கியமான ஒரு செயல். இது அனைத்துமே பலன் அளிக்காவிட்டால் கண்டிப்பாக சட்டத்தின் உதவியை நாட வேண்டும். போக்சோ சட்டம் என்று ஒரு சட்டம் இருக்கிறது, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கான சட்டம். அதனால் சட்ட ரீதியாகவும் இந்த பிரச்சனையை அணுக முடியும்.